ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்மா சேனல். இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா எறா ஃப்ரை தான் பண்ண போகிறத பாருங்கள். எறா கழுவி நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். 1 கிலோ எறா, அதை தான் ஃப்ரை பண்ண போகிறோம். அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்க, கடாய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். பாருங்கள், எண்ணெய் நல்லா சுட்டுச்சு. இப்போ வந்து கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துடலாம். இப்போ கடுகு நல்லா உளுத்தம் பருப்பு பொரியட்டும். இந்த சமயத்தில் நம்ம வெட்டி வச்சுருக்க க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் எறாவை இதில் போட்டோம். பாருங்கள், இதுக்கு தேவையான அளவு இஞ்சி பூண்டு சேர்த்துடலாம். நம்ம வந்து இறாவில் தண்ணி எதுவும் விடலை. அந்த இறாவுலேருந்தே வர தண்ணி தான் இது. அதனால் இது அப்படியே சுக்காவே நம்ம இருக்கணும். இது கூட இதுக்கு தேவையான அளவு மசாலா, 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், இது நல்லா வேகட்டுங்க. இதில் வந்து நம்ம சேர்க்குற மசாலா வந்து தனியாத்தூள், தனியாத்தூள் ஒரு 2 ஸ்பூனு, மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன். இது நல்லா வெந்து வரட்டுங்க ஒரு 5 மினிட்ஸ். பாருங்கள், நல்லாவே ஃப்ரை ஆகிடுச்சு. இதில் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள் போட்டுக்கலாம். அப்புறம் பெப்பர் பவுடர் ஒரு 1/2 ஸ்பூன். இது கூடவே கொத்தமல்லி தழை. இது கூட வந்து நம்ம 1/2 லெமன் புழிஞ்சு வச்சுருக்கேன். அந்த லெமன் தண்ணியை இதில் சேர்த்துலாம். இப்போ பாருங்கள், எறா ஃப்ரை ரெடி. இது வந்து ரசம், சாம்பார் சாதம், ரைஸு கூட எல்லாத்துக்கூடமே ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். இங்கே பாருங்கள், பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை அழுத்த மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஸோ மச்.